பைபிள் சவாலின் 126வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று 2 நாளாகமம் 13 முதல் 15 அத்தியாயங்கள் தேவனை நம்புவது ஜெயத்தையும் மீட்பையும் தரும் என்பதை காட்டுகிறது. அபியா ராஜா போரில் மனித வலிமையே அல்ல, தேவனை நம்பி நிற்கிறார். பின்னர் ஆசா ராஜா மக்களை தேவனிடம் திரும்ப அழைத்து விகாரங்களை அகற்றி அவர்களுடைய உறுதியை புதுப்பிக்கிறார். முழுமையாக தேவனை சார்ந்திருப்பதே உண்மையான வலிமை என்பதை இது உணர்த்துகிறது. நாம் அவரை உண்மையுடன் தேடினால் அவர் சமாதானத்தையும் ஜெயத்தையும் அளிக்கிறார். இன்று முழுமையாக அவரை நம்பி தேடும் இதயத்துடன் ஆரம்பிப்போம். Welcome to day 126 of the Bible Challenge. Today's reading from 2 Chronicles 13 to 15 shows how trusting in God brings victory and restoration. King Abiah stands firm in faith during battle, declaring reliance on God rather than human strength. Later, King Asa leads the people in turning back to God, removing idols and renewing their commitment. This reminds us that true strength comes from depending on God wholeheartedly. When we seek Him sincerely, He gives peace and victory. Let us begin today with a heart that trusts and seeks Him fully. 2 நாளாகமம் அதிகாரம் 13. 2 Chronicles chapter 13. வசனம் 1. ராஜாவாகிய யெரொபெயாமின் 18ஆம் வருஷத்தில் அபியா யூதாவின் மேல் ராஜாவாகி. Verse 1. Now in the 18th year of King Jeroboam began Abiah to reign over Judah. வசனம் 2. 3 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். கிபியா ஊரானாகிய ஊரியேலின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் மிகாயாள். அபியாவுக்கும் யெரொபெயாமுக்கும் யுத்தம் நடந்தது. Verse 2. He reigned 3 years in Jerusalem. His mother's name also was Michai, the daughter of Uriel of Gibeah. And there was war between Abiah and Jeroboam. வசனம் 3. அபியா தெரிந்து கொள்ளப்பட்ட 4,00,000 பேராகிய பராக்கிரம சேவகரின் இராணுவத்தாரை யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணினான். யெரொபெயாம் தெரிந்து கொள்ளப்பட்ட 8,00,000 பேராகிய பலத்த பராக்கிரமசாலிகளை அவனுக்கு எதிராக யுத்தத்திற்கு நிறுத்தினான். Verse 3. And Abiah set the battle in array with an army of valiant men of war, even 400,000 chosen men. Jeroboam also set the battle in array against him with 800,000 chosen men, being mighty men of valor. வசனம் 4. அப்பொழுது அபியா எப்ராயிம் மலை தேசத்திலுள்ள செமராயிம் என்னும் மலையின் மேல் ஏறி நின்று, யெரொபெயாமே, எல்லா இஸ்ரவேலரே, கேளுங்கள். Verse 4. And Abiah stood up upon Mount Zamarim, which is in Mount Ephraim, and said, Hear me, thou Jeroboam, and all Israel. வசனம் 5. இஸ்ரவேலை என்றைக்கும் ஆளும் ராஜ்யபாரத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் மாறாத உடன்படிக்கையாய் கட்டளையிட்டதை நீங்கள் அறியீர்களா? Verse 5. Ought ye not to know that the Lord God of Israel gave the kingdom over Israel to David forever, even to him and to his sons by a covenant of salt? வசனம் 6. ஆகிலும் தாவீதின் குமாரனாகிய சாலொமோனின் ஊழியக்காரனான யெரொபெயாம் என்னும் நேபாத்தின் குமாரன் எழும்பி தன் எஜமானுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். Verse 6. Yet Jeroboam the son of Nebat, the servant of Solomon the son of David, is risen up, and hath rebelled against his Lord. வசனம் 7. பேலியாளின் மக்களாகிய வீணர் அவனோடே கூடி சாலொமோனின் குமாரனாகிய ரெகொபெயாம் அவர்களை எதிர்க்க கூடாமல் வாழவயதும் திடனற்ற மனதுமாயிருக்கையில் அவனுக்கு விரோதமாய் தங்களை பலப்படுத்திக் கொண்டார்கள். Verse 7. And there are gathered unto him vain men, the children of Belial, and have strengthened themselves against Rehoboam the son of Solomon, when Rehoboam was young and tender-hearted, and could not withstand them. வசனம் 8.
இப்போதும் தாவீதுடைய குமாரன் கையிலிருக்கிற கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக நீங்கள் பெலன் கொள்ளலாமென்று நினைக்கிறீர்கள். நீங்கள் ஏராளமான கூட்டம். யெரொபெயாம் உங்களுக்கு தேவர்களாக உண்டாக்கின பொன் கன்றுக்குட்டிகளும் உங்களிடத்தில் இருக்கிறதே. Verse 8. And now ye think to withstand the kingdom of the Lord in the hand of the sons of David. And ye be a great multitude, and there are with you golden calves, which Jeroboam made you for gods. வசனம் 9. நீங்கள் ஆரோனின் குமாரராகிய கர்த்தருடைய ஆசாரியரையும் லேவியரையும் தள்ளிவிட்டு தேசாதேசங்களின் ஜனங்களைப் போல உங்களுக்கு ஆசாரியர்களை உண்டு பண்ணவில்லையோ? இளங்காளையினாலும் 7 கடாக்களினாலும் தன்னை பிரதிஷ்டையாக்கும்படி வருகிற எவனும் தெய்வம் அல்லாதவைகளுக்கு ஆசாரியனாகிறானே. Verse 9. Have ye not cast out the priests of the Lord, the sons of Aaron, and the Levites, and have made you priests after the manner of the nations of other lands, so that whosoever cometh to consecrate himself with a young bullock and 7 rams, the same may be a priest of them that are no gods. வசனம் 10. எங்களுக்கோ கர்த்தரே தேவன், நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை. கர்த்தருக்கு ஊழியஞ்செய்கிற ஆசாரியர்கள் ஆரோனின் குமாரரும் பணிவிடை செய்கிறவர்கள் லேவியருமாமே. Verse 10. But as for us, the Lord is our God, and we have not forsaken him. And the priests, which minister unto the Lord, are the sons of Aaron, and the Levites wait upon their business. வசனம் 11. அவர்கள் தினந்தோறும் கர்த்தருக்கு சர்வாங்க தகனபலிகளையும் சுகந்த வாசனையான தூபத்தையும் செலுத்தி காலையிலும் மாலையிலும் பரிசுத்தமான மேஜையின் மேல் சமூகத்தப்பங்களை அடுக்கி வைக்கிறதையும் பொன் குத்துவிளக்கையும் அதின் விளக்குகளை சாயங்காலந்தோறும் ஏற்றுகிறதையும் விசாரிக்கிறார்கள். நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் காவலை காக்கிறோம், நீங்களோ அவரை விட்டு விலகினீர்கள். Verse 11. And they burn unto the Lord every morning and every evening burnt sacrifices and sweet incense. The showbread also set they in order upon the pure table, and the candlestick of gold with the lamps thereof, to burn every evening. For we keep the charge of the Lord our God, but ye have forsaken him. வசனம் 12. இதோ தேவன் எங்கள் சேனாபதியாய் எங்களோடே கூட இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக பூரிகைகளை பெருந்துணியாய் முழக்குகிற ஆசாரியர்களும் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரே, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்யாதேயுங்கள், செய்தால் உங்களுக்கு சித்திக்காது என்றான். Verse 12. And behold, God himself is with us for our captain, and his priests with sounding trumpets to cry alarm against you. O children of Israel, fight ye not against the Lord God of your fathers, for ye shall not prosper. வசனம் 13. யெரொபெயாம் அவர்களுக்கு பின்னாக வரத்தக்கதாக ஒரு பதிவிடையை சுற்றி போக பண்ணினான். அப்படியே அவர்கள் யூதாவுக்கு முன் இருந்தார்கள். அந்த பதிவிடை அவர்களுக்கு பின் இருந்தது. Verse 13. But Jeroboam caused an ambushment to come about behind them. So they were before Judah, and the ambushment was behind them. வசனம் 14. யூதா ஜனங்கள் திரும்பி பார்க்கிறபோது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதைக் கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆசாரியர்கள் பூரிகைகளை முழக்கினார்கள். Verse 14. And when Judah looked back, behold, the battle was before and behind, and they cried unto the Lord, and the priests sounded with the trumpets. வசனம் 15. யூதா மனுஷர் ஆர்ப்பரித்தார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரிக்கிறபோது தேவன் யெரொபெயாமையும் இஸ்ரவேலனைத்தையும் அபியாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறிய அடித்தார். Verse 15. Then the men of Judah gave a shout,
And as the men of Judah shouted, it came to pass that God smote Jeroboam and all Israel before Abiah in Judah. வசனம் 16. இஸ்ரவேல் புத்திரர் யூதாவுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். தேவன் அவர்களை இவர்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார். Verse 16. And the children of Israel fled before Judah, and God delivered them into their hand. வசனம் 17. அபியாவும் அவனுடைய ஜனங்களும் அவர்களில் மகா சங்காரம் பண்ணினார்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட 5,00,000 பேர் இஸ்ரவேலில் வெட்டுண்டு விழுந்தார்கள். Verse 17. And Abiah and his people slew them with a great slaughter. So there fell down slain of Israel 500,000 chosen men. வசனம் 18. அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். Verse 18. Thus the children of Israel were brought under at that time, and the children of Judah prevailed, because they relied upon the Lord God of their fathers. வசனம் 19. அபியா யெரொபெயாமை பின்தொடர்ந்து அவனுக்கு உண்டான பட்டணங்களாகிய பெத்தேலையும் அதின் கிராமங்களையும், எஷானாவையும் அதின் கிராமங்களையும், எப்பிரோனையும் அதின் கிராமங்களையும் பிடித்தான். Verse 19. And Abiah pursued after Jeroboam, and took cities from him, Bethel with the towns thereof, and Jeshana with the towns thereof, and Ephraim with the towns thereof. வசனம் 20. அப்புறம் அபியாவின் நாட்களில் யெரொபெயாம் பலங்கொள்ள மாட்டாதே போய் கர்த்தர் அவனை அடித்ததினால் மரணமடைந்தான். Verse 20. Neither did Jeroboam recover strength again in the days of Abiah, and the Lord struck him, and he died. வசனம் 21. அபியா பலத்து போனான். அவன் 14 ஸ்திரீகளை விவாகம் பண்ணி 22 குமாரரையும் 16 குமாரத்திகளையும் பெற்றான். Verse 21. But Abiah waxed mighty, and married 14 wives, and begat 22 sons, and 16 daughters. வசனம் 22. அபியாவின் மற்ற கிரியைகளும் அவன் நடபடிகளும் அவன் வர்த்தமானங்களும் தீர்க்கதரிசியாகிய இத்தோவின் சரித்திரத்தில் எழுதியிருக்கிறது. Verse 22. And the rest of the acts of Abiah, and his ways, and his sayings, are written in the story of the prophet Iddo. 2 நாளாகமம் அதிகாரம் 14. 2 Chronicles chapter 14. வசனம் 1. அபியா தன் பிதாக்களோடே நித்திரையடைந்தபின் அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான். இவனுடைய நாட்களில் தேசம் 10 வருஷமட்டும் அமெரிக்கையாயிருந்தது. Verse 1. So Abiah slept with his fathers, and they buried him in the city of David, and Asa his son reigned in his stead. In his days the land was quiet 10 years. வசனம் 2. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதைச் செய்தான். Verse 2. And Asa did that which was good and right in the eyes of the Lord his God. வசனம் 3. அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகட்டி, சிலைகளை உடைத்து, விக்கிரகத்தோப்புகளை வெட்டி. Verse 3. For he took away the altars of the strange gods, and the high places, and brake down the images, and cut down the groves. வசனம் 4. தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும், நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து. Verse 4. And commanded Judah to seek the Lord God of their fathers, and to do the law and the commandment. வசனம் 5. யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலுமிருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையாயிருந்தது. Verse 5. Also he took away out of all the cities of Judah the high places and the images, and the kingdom was quiet before him. வசனம் 6. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால்
அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையாயிருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். Verse 6. And he built fenced cities in Judah. For the land had rest. And he had no war in those years. Because the Lord had given him rest. வசனம் 7. அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பாள் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். தேடினபோது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள். அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. Verse 7. Therefore he said unto Judah, Let us build these cities, and make about them walls, and towers, gates, and bars, while the land is yet before us, because we have sought the Lord our God. We have sought him, and he hath given us rest on every side. So they built and prospered. வசனம் 8. யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3,00,000 பேரும், பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். Verse 8. And Asa had an army of men that bare targets and spears. Out of Judah 300,000. And out of Benjamin that bare shields and drew bows 240,000. All these were mighty men of valor. வசனம் 9. அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10,00,000 பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 இரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். Verse 9. And there came out against them Zerah the Ethiopian with an host of 1,000,000, and 300 chariots, and came unto Marsha. வசனம் 10. அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மரேசாவுக்கு அடுத்த செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். Verse 10. Then Asa went out against him, and they set the battle in array in the valley of Zephathah at Marsha. வசனம் 11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன். மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். Verse 11. And Asa cried unto the Lord his God, and said, Lord, it is nothing with thee to help, whether with many, or with them that have no power. Help us, O Lord our God, for we rest on thee, and in thy name we go against this multitude. O Lord, thou art our God, let not man prevail against thee. வசனம் 12. அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறிய அடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடிப்போனார்கள். Verse 12. So the Lord smote the Ethiopians before Asa, and before Judah, and the Ethiopians fled. வசனம் 13. அவர்களை ஆசாவும் அவனோடிருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலங்கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள். அவர்கள் மிகுதியாக கொள்ளையடித்து. Verse 13. And Asa and the people that were with him pursued them unto Gerar, and the Ethiopians were overthrown, that they could not recover themselves, for they were destroyed before the Lord, and before his host, and they carried away very much spoil. வசனம் 14. கேராரின் சுற்றுப்பட்டணங்களை எல்லாம் முறிய அடித்தார்கள். கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று.
அந்த பட்டணங்களையெல்லாம் கொள்ளையிட்டார்கள். அவைகளில் கொள்ளை மிகுதியாய் அகப்பட்டது. Verse 14. And they smote all the cities round about Jera. For the fear of the Lord came upon them. And they spoiled all the cities. For there was exceeding much spoil in them. வசனம் 15. மிருக ஜீவன்கள் இருந்த கொட்டாரங்களையும் அவர்கள் இடித்து போட்டு திரளான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் சாய்த்து கொண்டு எருசலேமுக்கு திரும்பினார்கள். Verse 15. They smote also the tents of cattle, and carried away sheep and camels in abundance, and returned to Jerusalem. 2 நாளாகமம் அதிகாரம் 15. 2 Chronicles chapter 15. வசனம் 1. அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால். Verse 1. And the Spirit of God came upon Azariah the son of Oded. வசனம் 2. அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே, கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடிருந்தால் அவர் உங்களோடிருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டுவிடுவார். Verse 2. And he went out to meet Asa, and said unto him, Hear ye me, Asa, and all Judah and Benjamin. The Lord is with you, while ye be with him. And if ye seek him, he will be found of you. But if ye forsake him, he will forsake you. வசனம் 3. இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. Verse 3. Now for a long season Israel hath been without the true God, and without a teaching priest, and without law. வசனம் 4. தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடினபோது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். Verse 4. But when they in their trouble did turn unto the Lord God of Israel, and sought him, he was found of them. வசனம் 5. அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. தேசங்களின் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிருந்து. Verse 5. And in those times there was no peace to him that went out, nor to him that came in, but great vexations were upon all the inhabitants of the countries. வசனம் 6. ஜாதியை ஜாதியும் பட்டணத்தை பட்டணமும் நொறுக்கினது. தேவன் அவர்களை சகலவித இடுக்கத்தினாலும் கலங்க பண்ணினார். Verse 6. And nation was destroyed of nation, and city of city, for God did vex them with all adversity. வசனம் 7. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழவிடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். Verse 7. Be ye strong therefore, and let not your hands be weak, for your work shall be rewarded. வசனம் 8. ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓதேதின் தீர்க்கதரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமீன் தேசம் அனைத்திலும் எப்ராயீமின் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலுமிருந்து அகட்டி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருந்த கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து. Verse 8. And when Asa heard these words, and the prophecy of Oded the prophet, he took courage, and put away the abominable idols out of all the land of Judah and Benjamin, and out of the cities which he had taken from Mount Ephraim, and renewed the altar of the Lord, that was before the porch of the Lord. வசனம் 9. அவன் யூதா பென்யமீன் ஜனங்களையும் அவர்களோடே கூட எப்ராயீமிலும் மனாசேயிலும் சிமியோனிலும் இருந்து வந்து அவர்களோடு சஞ்சரித்தவர்களையும் கூட்டினான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடிருக்கிறதைக் கண்டு இஸ்ரவேலிலிருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். Verse 9. And he gathered all Judah and Benjamin,
and the strangers with them out of Ephraim and Manasseh, and out of Simeon, for they fell to him out of Israel in abundance, when they saw that the Lord his God was with him. வசனம் 10. ஆசா அரசாண்ட 15ஆம் வருஷம் 3ஆம் மாதத்திலே அவர்கள் எருசலேமிலே கூடி. Verse 10. So they gathered themselves together at Jerusalem in the 3rd month, in the 15th year of the reign of Asa. வசனம் 11. தாங்கள் கொள்ளையிட்டு ஓட்டிக்கொண்டு வந்தவைகளில் அந்நாளிலே 700 மாடுகளையும் 7000 ஆடுகளையும் கர்த்தருக்கு பலியிட்டு. Verse 11. And they offered unto the Lord the same time, of the spoil, which they had brought, 700 oxen and 7,000 sheep. வசனம் 12. தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம் என்றும். Verse 12. And they entered into a covenant to seek the Lord God of their fathers with all their heart and with all their soul. வசனம் 13. சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்னும் ஒரு உடன்படிக்கை செய்து. Verse 13. That whosoever would not seek the Lord God of Israel should be put to death, whether small or great, whether man or woman. வசனம் 14. மகா சத்தத்தோடும் கெம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காளங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். Verse 14. And they swore unto the Lord with a loud voice, and with shouting, and with trumpets, and with cornets. வசனம் 15. இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழுமனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். Verse 15. And all Judah rejoiced at the oath, for they had sworn with all their heart, and sought him with their whole desire, and he was found of them, and the Lord gave them rest round about. வசனம் 16. தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின ராஜாவாகிய ஆசாவின் தாயான மாகாளையும் ராஜாத்தியாய் ராதபடிக்கு ஆசா விலக்கி போட்டு அவளுடைய விக்கிரகத்தையும் நிர்மூலமாக்கி தகர்த்து கீதரோன் ஆற்றண்டையிலே சுட்டெரித்து போட்டான். Verse 16. And also, concerning Macha the mother of Asa the king, he removed her from being queen, because she had made an idol in a grove, and Asa cut down her idol, and stamped it, and burnt it at the brook Kidron. வசனம் 17. மேடைகளோ இஸ்ரவேலிலிருந்து தகர்க்கப்படவில்லை, ஆனாலும் ஆசாவின் இருதயம் அவன் நாட்களிலெல்லாம் உத்தமமாயிருந்தது. Verse 17. But the high places were not taken away out of Israel. Nevertheless the heart of Asa was perfect all his days. வசனம் 18. தன் தகப்பனும் தானும் பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பணிமுட்டுகளையும் அவன் தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்தான். Verse 18. And he brought into the house of God the things that his father had dedicated, and that he himself had dedicated, silver, and gold, and vessels. வசனம் 19. ஆசா அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாதிருந்தது. Verse 19. And there was no more war unto the 35th year of the reign of Asa. பைபிள் சவாலின் 126வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று தேவனை தேடுவது சமாதானத்தையும் ஜெயத்தையும் புதுப்பிப்பையும் தரும் என்பதை கற்றோம். நாம் தடையாக இருப்பவற்றை அகற்றி அவரிடம் திரும்பினால் அவர் நம்மை பலப்படுத்தி வழிநடத்துகிறார். உண்மையாக அவரை தேடுகிறவர்களுக்கு தேவன் எப்போதும் கிடைக்கிறார். நாம் உறுதியாக இருந்து அவரிடமிருந்து விலகாமல் இருப்போம். ஒவ்வொரு நாளும் அவருடனான உறவை புதுப்பிக்க ஒரு வாய்ப்பு.
இன்று நீங்கள் தேவனை மேலும் ஆழமாக தேட எந்த படி எடுக்கப் போகிறீர்கள்? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 126 of our Bible challenge is complete. Today we learned that seeking God leads to peace, victory, and renewal. When we remove distractions and turn back to Him, He strengthens us and guides our path. God is always ready to be found by those who truly seek Him. Let us remain committed and not drift away. Each day is a chance to renew our relationship with Him. What step can you take today to seek God more deeply? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.